டு வீட் கேமர்ஸ். இப்ப நம்ம என்ன விளையாடுறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈவில் நன், இந்த எபிக் எஸ்கேப், அதாவது பலூன் எஸ்கேப் அதுதான் விளையாட போறோம். வாங்க நான் அப்படியே கொடுத்துட்டேன். நான் நேற்று வந்து நம்ம என்ன முடிச்சிருப்போம், இந்த மினி கேம் ரூம் தான் முடிச்சிருப்போம். ஐயோ முடிஞ்சு. என்னடா அப்படி பண்றீங்க? ஓகே, ஃபர்ஸ்ட் டே டே 1. ஓகே வாங்க இப்போ டைம் பால் கீழே போவோம். ஐயோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்யணும் மாட்டேன். எங்க ட்ரெயில் இங்கே இருந்தால் நல்லா இருக்கும். போடு ட்ரெயில் எடுத்தோன்னு இங்கே இருக்கு, நம்மளுக்கும் ஈஸியாக போச்சு. டேய் போடா, இதெல்லாம் பண்ற கடுப்பாயிருந்தா. சென்சிட்டிவிட்டி அதிகமாக இருக்கு போல. இது ஃபர்ஸ்ட் நம்ம சென்சிட்டிவிட்டி கேமரா கம்மி பண்ணிக்கலாம். நேற்று நானா அதிகமாக்குறேன், இன்னைக்கு நானா கம்மியாக்குறேன். என்னாடி அப்படின்னு இருங்க பாப்போம் அடுத்து என்னது. நான் முக்கியமான வேலை இருக்கு, ஒரு நிமிஷம். முக்கியமான வேலைக்கு முன்னாடி நம்ம என்ன மிஷின் மட்டும் பாத்துக்கலாம். டக்குன்னு என்ன மிஷின் டக்குன்னு கொடுத்தீங்கன்னா நான் பாட்டுக்கு. எனக்கு பிடிச்ச சாப்டர் கைஸ். இருங்க நான் அந்த முக்கியமான வேலையை மட்டும் முடிச்சுட்டு வந்துடுறேன் கைஸ். இந்த சாப்டர் பேரு தி மிஸ்ட்ரி ஆஃப் தி செமெட்ரி. கரெக்டான்றத கமெண்ட்ல சொல்லுங்க ப்ளீஸ், சொல்லுங்க. ஓகே ஏய் கடுப்பு தடிங்களோ, கடுப்பு இருந்தோ. இப்போ நம்ம என்ன, ஐயோ நான் ஒரு முக்கியமான விஷயத்தையே மறந்துட்டேன். இருங்க ஒரு நிமிஷம் கைஸ். இப்போ வந்து இந்த சேஃப் கீ எடுக்கணும். இந்த சேஃப் கீ எடுத்து எங்கேயாச்சும் போட்டுருங்க ஃபர்ஸ்ட். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒரு வேலை இருக்கும், அதையும் மறந்துடாதீங்க. மறந்துட்டீங்கன்னா அவ்வளோதான், போட்டு தள்ளிடுவாங்க. அது இல்லாம நான் எதுவுமே செய்ய முடியாது. அது என்ன வேலைன்னு உங்களுக்கே தெரியும், அதை மட்டும் முடிச்சுங்க. ஓகே கைஸ், அந்த வேலையை முடிச்சுங்க. முடிச்சுட்டு அப்படியே வாங்க இங்கே போகலாம். ஓகே அப்படியே வாங்க. இந்த மிஷினை போடுறதுல வந்தால் நல்லாயிருக்கும். அது நம்மளுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஆனால் இதுதான் எனக்கு இருக்கிறதுலே பிடிச்ச மிஷின். இந்த மிஷின் தான் கைஸ். இது ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு சவால் தேவை. அது இங்கே பின்னாடி கூட இருக்கலாம், எங்கே வேணாலும் இருக்கலாம். இங்கே பின்னாடி இருந்தால் நம்மளுக்கு லக்கு. அப்படி இல்லைன்னா சில பிளேஸில் போய் தேடணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து எங்கே போய் தேடுறீங்களா, அது நம்மளுக்கு க்ரோபார் தேவை. க்ரோபார் க்ரோபார் ப்ளீஸ் தாங்க க்ரோபார். இருங்க கைஸ், இப்போ நம்ம என்ன செய்ய போறோம்னா இது பார்க்க போறோம். இங்க இருக்கா க்ரோபாரு. ஏன்டா இப்படி பண்றீங்க? இல்லை உங்களுக்கு ஏதாச்சும் வெறி பிடிச்சி தெரியுங்களா? இப்போ மட்டும் என்கிட்ட நருட்டோல வர்ற இந்த ஃப்ளையிங் ரேஜ்னு ஒன்று இருக்குமே, அது போட்டா நல்லா இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம இங்கேயும் ஒரு வாட்டி தேடிக்கலாம். இங்கே கிடச்சிச்சுன்னா நல்லா இருக்கும் கைஸ். ப்ளீஸ் தருவீங்களா? எனக்காக தாங்க கைஸ். ஏன்டா டேய் வெறி பிடிச்சி திரியிறாங்க கைஸ். கோழி சிக்கன் ஏதாவது இந்த சிக்கன் இப்போ ஒன்று செய்வேன். நான் செய்வேன். நான் இருங்க இது எப்போ எங்கே போகுதுன்னு பார்க்கலாம். எங்கே இருக்கு கைஸ்? இங்கே தான் கைஸ் இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா இதை ஒன்று பண்ணிடலாம். பண்ணாதான் எனக்கு ஆத்திரம் அடங்கும். இந்த கோழியை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல, அதனால நான் ஒன்று செய்ய போறேன். இப்போ இந்த வீட்டு என்ன செய்ய போறாரு? வீட்டு இப்ப என்னதான் செய்ய போறாரு? என்ன செய்ய போறாங்கன்னா போட முடியலையா? இப்போ இவர் என்ன செய்ய போறாருன்னா இப்போ பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காருன்ட்டு. சிக்கன் பட்டி ஐயா படி பார்க்க செம்மையா இருக்குல்ல. ஆனா எனக்கு இது பிடிக்கல. இவங்கள நீனே சாப்பிட்டு போகுது.
எனக்கு எதுவும் வேணும், இனி விட்டுருங்க, எனக்கு இது பிடிக்கல. நீனே சாப்பிடுவீங்க அந்த கிரில்டு சிக்கனை. நான் தான் என் கையால உன்னோட மந்திர பிளேஸ்ல இருந்து கொண்டு வந்தேன். சரியா, வயிறார சாப்பிடு. சரியா, இங்க இருக்கு பாருங்க குயிஸ், கம்மியா இருக்குல்ல. அதெல்லாம் நல்லா கீழே போட்டு அழுக்காக்கி வச்சிருக்கேன். சாப்பிட உங்களுக்கு தோணுதா? எங்கடா இருக்காது? வா வா வா, டக்குன்னு வந்தேன்னா கிரில்டு சிக்கனு, இல்லைன்னா தயிர் சோறு. வந்தேன்னா கிரில்டு சிக்கனு, இல்லைன்னா தயிர் சோறு. தயிர் சோறு சாப்பிடுறியா? தயிர் சோறு, தயிர் சோறு வேணாமா அதுக்கு? இங்க பாரு, என்னைய பாரு. உய், மதியம் போற புரியா? போடு. ரத்தம் கூட இதுல வடிஞ்சிருக்கு. இப்ப உங்களுக்கு இதை சாப்பிட தோணுதா வைஸ்? தோணுதா? சொல்லுங்க, உங்களோட விருப்பத்தை நீங்க சொல்லுங்க கமெண்ட்ல. இப்ப இது உங்களுக்கு சாப்பிட தோணுதா அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க கைஸ். தள்ளுங்க தள்ளுங்க தள்ளுங்க. கண்டிப்பா இங்கதான் வரும். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? ஏன்னா நான் ஈவில்ல வாழ்ந்தவே. நீங்க வாழ்ந்துருக்கீங்களா? ஆமா, நான் இந்த கேம் 3 வருஷம் விளையாண்டுருக்கேன். வாழ்ந்துருக்கீங்களா? உங்களுக்கு எல்லா பிளேஸுமே தெரியுமா? ஆமா, அது சிஎம் அதிசயம் இல்ல. இங்கேயும் இல்ல. வெயிட் பண்ணுங்க. இப்ப வந்து நான் இங்க இருக்குன்னு சொல்றேன். இப்பயாச்சும் நடக்குமேன்னு தெரியல. இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும், இல்லைன்னா கேவலமா இருக்கும். போடு, எப்படா கண்டுபிடிச்சான்னு கேட்பீங்க. எப்படா கண்டுபிடிச்சீங்கன்னா கேட்க மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியும், யூடியூப்ல தான் பார்த்தேன். இப்ப நீங்களும் ஏதாச்சும் தெரியும் யூடியூப்ல போய் பார்த்துருங்க. நான் ரொம்ப இதெல்லாம் பண்ணல, சரிங்களா? இருங்க, அதுக்கு முன்னாடி நம்ம ஒன்று செய்யணும். இங்க ஒரு பேர் போட்டிருக்கோம். உங்களுக்கு என்ன பேர் போட்டிருக்கோ அந்த இது பண்ணுங்க. எனக்கு மதர் பி அப்படின்னு வந்திருக்கு. அது யாரா அந்த மதர் பி? ஹூ இஸ் மதர் பி? ஒருவேளை ஈவில் நல்லா இருக்குமோ? அதுதான் மதர் பியா? இல்ல இல்ல, அதெல்லாம் மதரா இருக்காது, அதான் சிஸ்டரா வேணா இருக்கலாம். ஓகே. என்னடா அது? ஓகே, ரத்த கூட்டுது. மன பிரம்ம வயசுது. விட்டுருங்க, இதுல எதுவுமே இல்ல, இதுலயும் எதுவுமே இல்ல. இதுல என்ன போட்டிருக்கு? சிஸ்டர் எண்டா. இதான் ஈவல்னு திரும்ப மூஞ்ச பார்ப்போம். இல்ல, பார்த்தாலே தெரியுது ஈவல்ன்ட்டு. ஓகே, இது இல்ல. டேய், கடுப்பேத்தாதீங்களா ப்ளீஸ். Don't கடுப்பேத்திஃபை. வாவ், ப்ளீஸ் எர்த் சாங் கிடைச்சிருச்சு. ஓடே அலுமாடோ லுமா இசாலங்கடிமா அலுமா. நான் இங்க போறேன் ப்ளீஸ். ஓகே, அகை அகை. புடிடா சவல. ஓகே, இப்போ என்னது? மதர் பி. அதுதான் கைஸ். சூடாயிடும். அப்புறம் முட்டை கோடு 3 கோடு. சூடாயிடும். ஒரு முட்டை கோடு. ஐயோ, முட்டை கோடு 3 கோடு. கரெக்டா? முட்டை கோடு 3 கோடு. தள்ளு. முட்டை கோடு 3 கோடு. சூடாயிடும். முட்டை கோடு 3 கோடு. சூடாயிடும். முட்டை கோடு 3 கோடு. சூடாயிடும்.
முட்டை கோடு 3 கோடு. சூழாயுதம் முட்டை கோடு 3 கோடு. சூழாயுதம் எங்க இருக்கு? சூழாயுதம் முட்டை கோடு 3 கோடு. கிடைச்சிச்சு. கிடைச்சிச்சு. ஜெய் ஹோ வீட்டுக்கு. சாரி, வீட்டுக்கு ஜெய் ஹோ. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா இப்பயே போங்க, ஊர்ந்து போய் வச்சுட்டீங்கன்னா அடுத்து இங்க ரெண்டு பயலுக இருக்காங்க. அவங்கள போயிட்டு என்னடா நம்பர்னு கேட்கணும். ஒருத்தர் 30 இன்னொருத்தர் 7 உங்களுக்கு என்ன நம்பர் வரும்னு எனக்கு தெரியாது. இது வந்து ஹவர்ஸ், இது வந்து மினிட்ஸ். சரிங்களா? இப்போ போயிட்டு டக்குன்னு போங்க. எனக்கு 7:30 அப்படின்னு ஒரு நம்பர் வந்திருக்கு. உங்களுக்கு என்ன நம்பர் வந்திருக்கோ அதை பாருங்க. சரிங்களா? இப்படியே போங்க, டக்குன்னு போங்க. இல்லைன்னா லேட் ஆகி இது நம்மளுக்கு ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்காக தான். ஐயோ, ஊர்ந்து போறேன். எங்கடா போய்கிட்டு இருக்கீங்க? ஊர்ந்து போறேன் போட்டே. ஓகே, இப்போ வந்து 7:30 இது வந்து ஹவர்னு நினைக்கிறேன். 1 2 3 4 5 6 7 அடுத்து 5 10 15 20 25 30 ஓடு. 3 ஸ்டோன் கிடைச்சிச்சு கைஸ். உங்களுக்கு இந்த 3 ஸ்டோன்ல எந்த ஸ்டோன் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. எர்த் ஸ்டோனு, சன் ஸ்டோனு, மூன் ஸ்டோனு. எனக்கு ரொம்ப பிடிச்சது சன் ஸ்டோனு. எனக்கு சன் ஸ்டோன் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு எந்த ஸ்டோன் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சரிங்களா? இப்போ போனீங்கன்னா அந்த இங்க இருக்கு பாருங்க. நான் இப்போ இந்த மூணு தான் காமிக்கிறேன். உங்களுக்கு இருக்கலே பிடிச்ச ஸ்டோன் எது அப்படின்ட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, காமிக்கிறேன். ஓகேவா? பாஸ் பண்ணி கூட பாத்துக்கோங்க. எப்ப பார்த்தாலும் இதை மறந்துகிட்டே இருக்கேன் கைஸ். ஃபர்ஸ்ட் ஒரு கீ கொடுத்தாங்க பாருங்க. அது பேர் என்ன? சேஃப் கீன்ட்டு. அந்த கீ எடுத்துட்டு வரணும். இந்த பசில் ரொம்ப ஈஸியா இருக்கும். அதனால தான் எனக்கு இது பிடிச்ச பசிலாவே இருக்கும். எனக்கு இந்த எர்த் ஸ்டோனை தவிர அந்த 2 ஸ்டோனையுமே பிடிக்கும். ஆனா எனக்கு சன் ஸ்டோன் தான் ரொம்ப பிடிக்கும். 2 ஸ்டோனோட இந்த இந்த மாதிரியே இருக்கு. நீங்க பார்த்த மாதிரி இருக்கும். The mystery of the cemetery. Muchache! The mystery of the cemetery. Cemetery. முடிச்சாச்சு. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் பண்ண மாட்டேன்டா, சாப்பிட்டே பண்ண மாட்டேன்டா. நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ, எனக்கு தெரியாது. என்ன அந்த ஈவில் இருந்தா வராதுன்னு இங்க உங்களா வந்தேன். போதுமா. ஓகே கைஸ், this mystery of the cemetery. Okay guys, bye. அடுத்த பார்ட் நாளைக்கு இல்ல நாளை கழிச்சு வரும் கைஸ்.
பாய்.